Good morning, everyone. Good morning, everyone. நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ல மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து இன்னும் சி செக்ஷனுக்கு மட்டும் கொடுக்கல. இன்னைக்கு ஈவினிங் சி செக்ஷனுக்கும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அசைன்மெண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொவிஷன் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அது வந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இது எந்த வார்த்தையோ பிரயோகப்படுத்தியிருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ரொவிஷன் வந்து இல்லை பர்டிகுலர் செக்ஷன் ஏதாவது ஒரு ஆக்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா அது கம்பல்சரி பைண்டிங் ஆர் இட் இஸ் ஒன்லி டைரக்டரி நேச்சருங்கிறத ஃபர்ஸ்ட் எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா உபயோகப்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். மே, ஷால், மஸ்ட், அப்புறமா வந்து ஷோன், டு பி ப்ரூவ்ட், இந்த மாதிரியான வார்த்தைகளை பற்றி சொல்லியிருந்தேன். சில செக்ஷன்ஸ்ல மே அப்படின்னு இருக்கும். மே அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி, அப்போ அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஷால் ஆர் மஸ்ட்ன்னு இருக்கு, அப்போனா எப்படி அதை இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று கூட எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். செக்ஷன் 106, 107 எடுத்து பார்த்தீங்கன்னா, when the question arises whether a person is alive அப்படின்னு சொல்லும்போது it is sufficient to show to the court that he has been heard within 30 years அப்படின்னு இருக்கும். அதே வந்து வைசி வர்ஸா பார்க்கும்போது whether that person is dead or dead அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற போது it should be proved to the court that the person is not heard for 7 years by the persons who otherwise would have normally heard அப்படின்னு இருக்கும். அதாவது ப்ரூவ்டுங்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற செக்ஷன்ல ஷோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெப்த் ஆஃப் ப்ரூஃப் ஆர் வாட் அமௌண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஹாஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட்டா இல்லை டைரக்டரி எனாக்ட்மெண்ட்டாங்கிறது உபயோகப்படுத்த இருக்கக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். ரெண்டாவதா என்னன்னா இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். சில நேரங்களில் உபயோகப்படுத்திருக்க வார்த்தை கூட மேண்டேட்டரியா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை டைரக்டரியா எடுத்திருப்பாங்க. டைரக்டரியா இருக்கிறத மேண்டேட்டரியா எடுத்திருப்பாங்க. அதாவது மெயின் இருக்கும், ஆனால் அதை கம்பல்சரிங்கிற ஒரு விஷயத்துல எடுத்திருப்பாங்க, வைசி வர்ஸா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் நம்மளுடைய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஜெக்டுடைய நோக்கமே என்னன்னா அந்த சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது வகையில நம்ம இன்டர்பிரட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறது தான். சில நேரங்கள்ல அப்போ ஒரு மேண்டேட்டரியான ஒரு வார்த்தையை டைரக்டரியாவும் எடுத்துக்கலாம். அது ஒரு விஷயம் சொன்னேன். ரெண்டாவதா. மூணாவதா என்ன சொன்னா ப்ரொசீஜரல் லாஸ். ப்ரொசீஜரல் லாஸ்லாம் வந்து மோஸ்ட்லி எப்படி எடுத்துக்கப்படுதுன்னா இட் இஸ் அ டைரக்டரி திங் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ப்ரொசீஜர் வந்து என்ன பண்றது கிடையாது, ஒருத்தருடைய ரைட்டையோ இல்லை லயபிலிட்டியோ கொடுக்கறது கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நான் ஒரு நீதிமன்றத்தை அணுகிறேன், ஒரு விஷயத்தை இப்படி பண்ணணும்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு வழிமுறைகள். இப்போ நான் வந்து எனக்கு ஒரேடியா அந்த ப்ரொசீஜர் எனக்கு அகைன்ஸ்டா இன்டர்பிரட் பண்ணா என்னுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரி நேச்சரா எடுத்துக்கலாம், பட் நாட் ஃபார் கிராண்டட். ஸோ அதுவும் வந்து கோர்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன். ஒரு நியாயமான காரணங்கள் இருந்தா சில நேரங்களில் ப்ரொசீஜர்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ சிவில் ப்ரொசீஜர் கோட் பார்ப்போம். ஒரு கிளைண்ட் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு இருக்கும். கிளைண்ட் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல சார்ஜ் ஷீட் எத்தனை நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும், ஒரு கிரேவர் அஃபென்ஸா இருந்தா மேக்ஸிமம் 120 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி லெஸ் கிரேவர் அஃபென்சஸ் லெஸ் தென் 7 years இம்ப்ரிசன்மென்ட்குள்ள இருக்கக்கூடிய அஃபென்சஸா இருந்தா 60 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் கூட அதை வந்து என்ன பண்றது இல்லை, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் even though certain things have been mentioned in an act இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலா தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ வேரியஸ் கேசஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க வாட் அமௌண்ட்ஸ் டு மேண்டேட்டரினஸ் அண்ட் வாட் அமௌண்ட்ஸ் டு டைரக்டரினஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ்ல வரும். அதே மாதிரி the consequences of certain act or certain omission that also decides whether a particular word has been used in a mandatory sense or a directory sense. இதுவும் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் வச்சு. அதாவது கான்சிக்வன்சஸ்னா என்ன, நான் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை
பாக்குறேன், இந்த ப்ரொவிஷனை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணனா என்ன ரிசல்ட் வரும், கிரேவ் இன்ஜஸ்டிஸ் வருமா, ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுமா, இல்ல இது வந்து வெறும் ஒரு ப்ரொசீஜரல் டிலே தான் உருவாக்குமா இந்த செயல்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, லேட்டர் கேஸா இருந்தா வெறும் ஒரு ப்ரொசீஜரல் டிலே தான் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்றாங்க, டைரக்டரியா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னேன். அதே மாதிரி சில டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சேலை பத்தி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு சேல் டீட 100 rupeesக்கு மேல ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா, இஃப் யூ ஆர் கோயிங் டு சேல் தட் ப்ராப்பர்ட்டி டெஃபினெட்லி இட் ஷுட் பி பை ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப அது வந்து என்னது, இட் இஸ் அ மேண்டேட்டரி ஆர் இம்பரேட்டிவ், கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், கட்டாயமாக பின்பற்ற கூடாத விஷயங்களும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் என்ன பண்றாங்க, 11 months வரைக்கும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 11 monthsக்கு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க, அதுக்கு அடுத்து வந்து ஃபர்தரா ரெனியூ பண்ணாமே they are continuously staying in that பர்டிகுலர் ப்ரமிசஸ். அதுக்காக அவங்களுடைய அந்த பொசிஷனை ஒரு இல்லீகல் பொசிஷன் ஆர் ட்ரெஸ்பாஸ்னு சொல்லிடுறோமா, அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்ப லால என்ன பண்றாங்க, டெனன்சி அட் வில், டெனன்சி அட் சஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. டெனன்சி அட் வில் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னதான் எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவணம் இல்லைனாலும் கூட, பதிவு செய்யப்பட்ட ஆவணம் இல்லைனாலும் கூட, இரண்டு பேரும் மனம் ஒத்து பை their will and by their conduct, landlord is receiving the rent and tenant is continuously staying in that particular property அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த லா பிரிஸ்கிரைப் பண்றதுல சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் கூட அதை என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. அப்போ முக்கியமான விஷயங்கள் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை ஒண்ணு, அதே மாதிரி அந்த சட்டம் எந்த அர்த்தத்துல அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த சட்டத்தின் அர்த்தம் நிறைவேறும் இல்ல நோக்கம் நிறைவேறும் 2. 3வது கான்சிக்வன்சஸ், அதாவது விளைவுகள், இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணா என்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிறத பொறுத்து அது ஒரு மேண்டேட்டரி எனாக்ட்மெண்டா இல்ல டைரக்டரி எனாக்ட்மெண்டான்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெதர் it is only a procedural thing or it is causing some kind of grave injustice அப்படிங்கறத வச்சு ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரியா, அப்புறம் சில கேசஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ ஏர்லியர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து conjunctive and disjunctive enactments. conjunctive and disjunctive enactments. இங்கிலீஷ்ல கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட் பட் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரண்டு விஷயங்களை சேர்க்கும் ஒரு பாலமான ஒரு வார்த்தை அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் he is fair and tall அப்படின்னு சொல்லுவோம், அவன் சற்று நிறமாகவும் சற்று உயரமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். he is fair and tall அப்படின்னு சொல்லும்போது that and is conjunction. so if say for example, உங்க வீட்டுல இப்போ யாரோ ஒருத்தருக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா the groom should be fair and tall அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டுமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கணுமா இல்ல ஒண்ணுத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, என்னடா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். கன்ஜங்டிவ் அண்ட் டிஸ்ஜங்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ்ல எக்ஸாம்பிளா அதிகமா பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த மேண்டேட்டரி டைரக்டரியில மே, ஷால், மஸ்ட் அதையெல்லாம் அதிகமா பிரயோகப்படுத்துறோமோ அதே மாதிரி கன்ஜங்டிவ் அண்ட் டிஸ்ஜங்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ்ல த யூசேஜ் ஆஃப் வேர்ட் அண்ட் ஷால், அண்டுங்கிற வார்த்தையும் ஷாலுங்கிற வார்த்தையும் அதிகமாக பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ங்கிறது தனியா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த பல விஷயங்களை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஆரம்பத்துல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், ஒரு சட்டத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஷார்ட் டைட்டில் இருக்கும், லாங் டைட்டில் இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ப்ரொவிசோஸ், எக்ஸெப்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா வந்து என்ன பார்த்துருப்போம்னா பங்க்சுவேஷன்ஸ், கமாஸ், கொட்டேஷன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பங்க்சுவேஷன்ஸ், கமா இதெல்லாம் வந்து எதுக்காக இருக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கப்படுது. அந்த விஷயங்கள் என்னங்கிறது தான் நம்ம இப்போ இந்த conjunctive and disjunctiveல பார்க்க போறோம். That is the importance of comma, punctuations and or இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாட் வித் ஸ்டாண்டிங் தட் இந்த மாதிரியான வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன, அதை எப்படி எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கன்ஜங்ஷன் இந்த டிஸ்ஜங்ஷனுடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஞாபகமா தெரியல. ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு
பர்டிகுலர் அதிகமா வந்து கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணும்போது இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஆக்ட்ல 2 செக்ஷன்ஸ் இருக்கு. 2 செக்ஷனும் ஒன்னோட ஒண்ணு முரணா இருக்கு. தனியாக பார்த்தால் அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு சரின்னு தோணுச்சுன்னா சொல்லப்பட்டா இன்னொன்னு ஆப்வியஸா தவறாகத்தான் போய்விடும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றது? ஒன் இஸ் பெட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் வர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்வேஸ் த court should think law is for the people and that law has been enacted for some purpose to serve the public or the needy persons. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு காரணத்திற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த சட்டம் சரியா தவறா, அந்த சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் சரி இன்னொரு ப்ரொவிஷன் தவறு, இல்ல இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன் சரி இன்னொரு சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன் தவறு அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துக்க கூடாது. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா mostly to give effect to all provisions of law. கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். என்னதான் இப்போ கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 22 பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட் most important when compared to part 4 directive principles of state policy. The part 4 is more important when compared to part 4A fundamental duties. இப்படி ஒன்றோட ஒன்று உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு பார்க்காம எப்படி இன்டர்பிரட் பண்ணா ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு நான் ஒரு கேஸ் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கேஸ் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன் தான், என்னடா சொன்னதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்ல கார்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது 2 class D-ல கார்டியன்னா யாரு அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட்லி ஃபாதர், செகண்ட்லி மதர், தேர்ட்லி த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபாதர், ஃபோர்த்லி த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் மதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில அந்த கீதா ஹரிஹரன் தாக்கல் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், ஒரு பாண்ட் வந்து வேணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா கார்டியன் அப்படிங்கிற இடத்துல அவங்க தன்னுடைய பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. தட் ரிசர்வ் பேங்க் அத்தாரிட்டிஸ் would state that generally the guardian of a minor is father as per the provision of law. So your application is rejected and you have been advised to put the father's name in the place of guardian அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட்டுக்கு இவங்க போவாங்க. இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன் வந்து வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 and it is discriminative as mentioned in article 15. அதனால இந்த ப்ரொவிஷனை செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லும் போது கோர்ட் என்ன பண்ணணும்னா கார்டியன்னா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்ப்பாங்க. கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்ல ஒன் ஹூ இஸ் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த மைனர்ஸ் பர்சன் ஆர் இஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அதாவது எவர் ஒருவர் அந்த மைனர் குழந்தையின் மீது அக்கறை, அந்த நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாரோ அவர் தான் வந்து என்னது கார்டியன். ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லிங்கிறது இது என்ன கிடையாது, இட் இஸ் நாட் அ ஹைரார்கி ஆர் கிவன் ப்ரையாரிட்டி பட் இட் ஆல் பிலாங்ஸ் டு சேம் பூல். அதாவது ஒரே இவர்கள் எல்லாருமே நம்ம கார்டியனா எடுத்துக்கலாம். ஒரு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கே தவிர வரிசைப்படுத்துவது என்பது வேறு, முன்னுரிமைப்படுத்துவது என்பது வேறு. இட் இஸ் நாட் ப்ரையாரிட்டைஸ்ட் பட் இட் இஸ் ஒன்லி கேட்டகரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஒரு ப்ரொவிஷனையும் இன்னொரு ப்ரொவிஷனையும் சேர்த்து harmoniously they would have constructed and say this provision is not bad in law, you cannot take law in isolation அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கன்ஜங்டிவ் டிஸ்ஜங்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகும் பொழுது ஆர் இருக்கு இல்ல அண்ட் இருக்கு, ஸோ அதனால இதை இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும், இப்படி இன்டர்பிரேட் பண்ணா இது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரங்கள்லயும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு என்சைக்ளோபீடியாக்கள் இல்லைன்னா ஒரு டிக்ஷனரி ஓரியன்டட் அப்ரோச்சை கொடுக்க முடியாது. அதாவது ஒரு சட்டத்துல ஆர்ன்னு இருக்கு இல்ல அண்டுன்னு இருக்கு. இப்போ பொதுவாக நம்ம ஆர்னா என்ன சொல்லுவோம், ஆர்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சில நேரங்கள்ல இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சில நேரங்கள்ல அண்டுன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல அப்படியும் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ the words used are conjunctive or disjunctive, but at times சொல்றது கவனிங்க, at times it is taken as vice versa. இப்படி இருக்கிறத அப்படியும் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அப்படி இருப்பதை இப்படியும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுதான் வந்து இந்த கன்ஜங்டிவ் அண்ட் டிஸ்ஜங்டிவ் ஸ்டாட்யூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயம். சரியா? பொதுவா ஒரு பர்டிகுலர் வேர்ட் கன்ஜங்டிவா டிஸ்ஜங்டிவாங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்து தெரிந்து கொள்வது.
கமா 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 அப்படின்னு போடப்பட்டிருக்கா, இல்ல அந்த அண்ட் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறதா, இல்ல ஆர் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறதாங்கிறத பொறுத்து whether it has been in what sense such a word has been used in that particular act அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the will of legislature or the intention of legislature. அந்த அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன, எப்படி எடுத்துக்கிட்டா அதோட பொருளை நம்ம கொள்ள முடியும், சரியான முறையில் அந்த பொருள் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி இன்டர்பிரேட் பண்ணணுமே தவிர அங்க இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்து எடுத்துக்க கூடாது. சரியா? வார்த்தைகளை பார்த்து இருப்பதை இருந்தவாறே அர்த்தம் எடுத்துக்கொள்வது என்பது ஆப்வியஸா ஆர்னா ஆர் தான், அண்ணா அண்டு தான். நீங்க யாரா இருந்தாலும் அதுதான் அர்த்தம். சார் அப்ப அவங்க அண்டுங்கிற போற இடத்துல நம்ம ஆறுங்கிற வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணணும்னா அப்ப அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கணும், அப்போ வந்து தட் வாஸ் த இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் யூ ஷுட் ஆல்சோ லிஃப்ட் த கார்பரேட் வைலுங்கிற மாதிரி யூ ஷுட் கோ பிஹைண்ட் த சீன். இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணா ஏதோ ஒரு அப்சர்டிட்டி வருது, இல்லைன்னா அந்த சட்டத்துடைய நோக்கம் முரணாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சரியான முறையில் இல்லாம முரணாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்க முடியாது. சரியா? So this is what is with regard to conjunctive and disjunctive. The intention of legislature, and if you are going to take that particular word, in what sense that particular provision would be more purposive, such an interpretation should be given irrespective of the word used, whether it may be conjunctive or disjunctive. That is secondary. What is primary is what is the intention of that particular act, what is the intention of legislature, and what would be more purposive interpretation is what materialize, and it is immaterial the grammatical usage of that conjunction or disjunction. சரியா? இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இப்போ ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ங்கிறது ஒரு ஆரம்ப கால கேஸ். 1950 கான்ஸ்டியூஷன் வந்த புதுசுல இருந்தது. அப்ப இருந்த திங்கிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரோ திங்கிங். அப்போ அந்த ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டுக்கு கீழே பழைய காலத்துல இருந்தக்கூடிய கம்யூனிஸ்ட் லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன் சம்பந்தமா கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22 வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ அந்த டைம்ல அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல அவங்கள எனாக்ட் பண்ணும்போது they would approach the court stating that preventive detention law is violative of article 14, article 21 and other provisions of constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அதிகபட்சமா ஒருத்தர் எவ்வளவு நாள் உள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நவ் ஆஸ் ஆன் நவ் 3 months, அதிகபட்சம் ஒருத்தர 3 மாதத்திற்கு காரணங்கள் ஒரு அட்வைசரி போர்டுடைய ஒப்பீனியன் வாங்காம ஒருத்தர 3 வருஷத்துக்கு வைக்கலாம். தேவை ஏற்பட்டால் 1 வருஷத்துக்கு ஒருத்தர வைக்கலாம் ஆஃப்டர் கெட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அட்வைசரி போர்டு. இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சரியா தவறா என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு அட்வைசரி போர்டு இருக்கும். பார்லிமெண்டால் சட்டம் இயற்றப்பட்டு அந்த அட்வைசரி போர்டுடைய அட்வைஸின் அடிப்படையில ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வைக்கலாம். இப்போ இவருடைய கேஸ்ல ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ல என்ன பண்றாங்கன்னா எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது either if the circumstances under which or the class or the classes of cases in which a person is violating the terms of a section. அதாவது அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ல ஒரு சில காரணங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த காரணங்களில் ஏதோ ஒன்று அல்லது இந்த காரணங்களில் ஒன்றுக்கு மேற்பட்டது அந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது இவர் என்ன சொல்றாருன்னா இவருடைய ஆர்குமெண்ட் வந்து இது வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமா எடுத்துக்கணுமே தவிர தனியா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. தனியா எடுத்துக்க கூடாது பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ இப்ப யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு பீனல் ஸ்டாட்யூட். ஒருத்தரை தண்டனை வழங்குவது போல் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாங்க, டீடைன் பண்றாங்க, ஒருத்தருடைய லிபர்ட்டியை கர்டைன் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆக்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரிக்டர் சென்ஸ்ல இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் வந்து பிரிமிட்டிவா என்ன சொல்றாங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது ஒரு தனி சட்டம், கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடியது ஒரு தனி ப்ரொவிஷன். அதையும் நம்ம போட்டு ஒன்னோட ஒண்ணு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது, சேர்த்து பார்க்க முடியாது, தனித்தனியாக தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆக்ட்ல இருக்கிறத நம்ம அந்த ஆக்ட்ல இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய டிடென்ஷன் சரிதான் அப்படிங்கிற ஒரு பிரிமிட்டிவ் வியூவை எடுத்திருப்பாங்க. பட் ஆஃப்டர் தட் நவ் டேஸ் வந்து இப்போ மேனகா காந்தி கேஸ், அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து ஏகே கோபாலன் கேஸ் வந்து எப்போ ஓவர் ரூல் பண்றாங்கன்னா 1950 வந்த ஏகே கோபாலன் கேஸை
1973 வந்த சம்புநாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கேஸ்ல ஓவர் ரூல் பண்றாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர். நான் ஏற்கனவே சில கேசஸ்ல உங்களுக்கு சில கிளாஸ்ல அந்த குண்டாஸ் ஆக்ட பத்தி சொல்லியிருப்பேன். அது வந்து இட் இஸ் an example of preventive detention law. Previously there were several preventive detention laws, but now it has been reduced vastly. சரியா? இப்போ வந்து அந்த humanitarian aspects வந்து நிறைய evolve ஆயிடுச்சு. Previously even for 3 years a person would be booked under preventive detention law. இப்போ இந்த கேஸ் ஏகே கோபாலன் கேஸை ஓவர் ரூல் பண்ண இந்த கேஸ் இல்லையா, சாம்புநாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், எமர்ஜென்சி காலகட்டங்கள் 1975க்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருந்துச்சு. அந்த ஆக்ட்ல மேக்சிமமா ஒரு நபரை 3 வருஷம் வரைக்கும் டிடென்ஷன் பாஸ் பண்ணலாம். If that advisory board is satisfied with the order passed by that authority concerned, then a person can be detained for 3 years or till that emergency is revoked. டிஃபென்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணிடுவாங்க. டிஃபென்ஸ் ஆக்ட்னா பாதுகாப்பு சட்டம். டிஃபென்ஸ் ஆக்ட்னா பாதுகாப்பு சட்டம். அந்த பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணி ஒருவரை அந்த மிசா ஆர் எனி அதர் டிடென்ஷன் லாஸ்ல போட்டாங்க அப்படின்னா ஃபார் 3 years he can be curtained inside the prison without any questioning of his rights. அவருக்குன்னு சொல்லி எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது. அப்போ இப்போ வந்து அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து nowadays if a person has been detained against his liberty அப்படின்னா that should be interpreted in a stricter sense. அது வந்து எல்லாமே சரியாக இருந்து ஒரு நிச்சயமான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு டிடென்ஷனை வைக்க முடியுங்கிற அளவுக்கு இப்போ லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எவால்வ் ஆகியிருக்கு. ப்ரீவியஸ்லி அப்படி கிடையாது. ப்ரீவியஸ்லி the law was interpreted in a narrower sense. இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. சரியா? இன்னொரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். கான்ட்ராக்ட் ஆக்ட் சம்பந்தப்பட்டது. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 176 சம்பந்தப்பட்டது. செக்ஷன் 176 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் பாணி. பாணி அப்படின்னா என்ன? பாணி இல்லைன்னா பார்னார் பாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு நம்மளுடைய அந்த பொருளை நம்ம ஒருத்தர்கிட்ட அடகு வைத்து அந்த அதற்காக பணம் பெறுவோம். ஸோ அப்போ அந்த பணத்தை நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள் திருப்பி செலுத்தலாம்னா வாட் இஸ் த ரைட் vested with the Pani under section 176 அப்படின்னு பாத்தீங்கன்னா he has 2 rights under section 176. ஒன்னு அந்த அந்த தனக்கு வர வேண்டிய பணத்திற்காக அவர் வழக்கு தொடுக்கலாம். and he would be having lien over that particular property that has been pledged or பாண்ட். சரியா? நான் இப்போ என்னுடைய ஒரு ஜுவல்ல கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு அது மேல ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமை எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பணம் வரைக்கும் அவருக்கான உரிமை இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நகையை தன்னிடமே வைத்துக்கொண்டு அந்த பணத்திற்காக அவர் ஒரு வழக்கு தொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நோட்டீஸ் அனுப்பி நான் வந்து இந்த நகையை வித்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். the word used in that particular thing is or அப்படின்னு இருக்கும். எப்படி செக்ஷன் 176 இருக்குன்னு பாத்தீங்கன்னா, the pawnee has a right to bring a suit on the pawn and retain lien on the pawned goods or to sell the pawned goods and apply the sale proceeds to the discharge of the loan. அப்போ அவர் என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா எய்தர் திஸ் ஆர் தட், அந்த ஆறுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கு. எந்த ஒண்ணு அவர் வழக்கு தொடர்ந்து தனக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்துக்கலாம், ஆர் he may sell that good and adjust that towards the discharge of amount. அவர் வர வேண்டிய பணத்திற்காக அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. இந்த அப்போ எய்தர் திஸ் ஆர் தட். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ஒருத்தர் வந்து காசு கொடுக்கணும், நான் அந்த நகையை வந்து ஏலத்துல இது பண்றேன், ஆனால் அது போதுமான அமௌண்ட் ஃபெச் பண்ணல, வட்டி அதிகமாயிடுச்சு, நான் இப்போ இதை விற்கும் பொழுது அது போதுமான பணம் எனக்கு என்ன பண்ணல, ஃபெச் பண்ணலன்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நான் வந்து ஒருத்தர் கொடுத்த வட்டி 1,00,000 ரூபாய், ஆனால் அந்த நகையை வித்து ஏலமாக இது பண்ணும்போது அது ஒரு 70,000 ரூபாய் தான் போகுது. அப்போ மிச்சம் 30,000 ரூபாய்க்கு நான் எதுவும் என்னால என்ன பண்ண முடியாது, இந்த ப்ரொவிஷனை ஆஸ் இட் இஸ் இது பண்றதா இருந்தா எய்தர் யூ கேன் exercise this option or that option. Since you have exercised this option, that is you have sold the jewel, you cannot exercise the other option of initiating a suit and recover the due. கரெக்டா? இந்த ப்ரொவிஷனை இருக்கிற மாதிரியே இன்டர்பிரேட் பண்ணா அவருக்கு ஏதோ ஒரு ரெமடி தான் இருக்கும். பட் ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, the intention of the legislature has to be understood in the sense it is the right.
அவர் தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்காரு, அதை ரெக்கவரி பண்றதுக்கு அவருக்கு இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. சில நேரங்களில் 2 விஷயங்களும் சேர்த்து பண்ணாதான் தட் would be fulfilled, அவர் கிடைக்க வேண்டிய பணம் வரலாம். அதனால இங்க ஆறுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது, டிஸ்ஜங்டிவா எடுத்துக்க முடியாது, கன்ஜங்டிவா எடுத்துக்கலாம். அவர் இதையும் செய்யலாம், அதையும் சைமல்டேனியஸா செய்யலாம். அவர் வழக்கும் தொடுக்கலாம், அந்த பணத்தை வித்து இதுவாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நோக்கம் என்ன அப்படிங்கறதான் பார்க்கணுமே தவிர இருக்கக்கூடிய வார்த்தைய நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரியா? அதுக்கப்புறமா இந்த கன்ஜங்ஷன் டிஸ்ஜங்ஷன்லாம் அதிகமா எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல சில ப்ரொவிஷன்லயோ கிளாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆர்டிகல் 12 ஆரம்பத்துல ஆர்டிகல் 12 டிஃபைன்ஸ் ஸ்டேட், அதுக்கு கீழே ஆர்டிகல் 13 இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 12 இட் டிஃபைன்ஸ் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேஷன் ஆர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி ஆர்டிகல் 13 லானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. லா இன்க்ளூட்ஸ் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஆர்டர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். இப்போ இந்த லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு சர்க்குலர் வருமா வராதா, இல்ல அதே மாதிரி ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி ஆர் ஏஜென்சி வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பகட்ட நாட்கள்ல ஒரு ப்ராப்பர் கிளாரிபிகேஷன் இல்லை. அப்ப கோர்ட் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தையின் பொருளை, அர்த்தத்தை பிரயோகப்படுத்தும் விதத்துல எப்படி இன்டர்பிரேட் பண்ணா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு பெட்டர் கேஸ் லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜி டெலிஃபிலிம்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜி டெலிஃபிலிம்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வெதர் ரிட் can be laid against the Board of Control for Cricket in India. BCCIக்கு எதிரா ரிட் லை ஆகுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேஸ்ல. ஜி டெலிஃபிலிம்ஸ் கேஸ்ல உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, அந்த பிசிசிஐங்கிறது தமிழ்நாடுல ஒரு சங்கங்களை பதிவு பண்ணக்கூடிய சட்டத்துல சொசைட்டிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு அசோசியேஷன், அவ்வளவுதான். இந்த அசோசியேஷனுக்கு எதிராக இட் இஸ் அ பிரைவேட் என்டிட்டி. இந்த ஒரு அசோசியேஷனுக்கு எதிராக ரிட் லை பண்ண முடியுமா? ரிட்டுங்கிறது என்ன? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி கேன் பி டன் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்டேட். நான் ஏற்கனவே சில செஷன்ல சொல்லியிருப்பேன். நீங்க ரிட் பெட்டிஷன் என்னைக்காவது உங்க ஆஃபீஸ்ல நீங்க இன்டர்ன் போற இடத்துலயோ இல்ல நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் உங்க கையில வாங்கி பாத்தீங்கன்னா கம்பல்சரி அதுல ரெஸ்பாண்டன்ட், நிறைய ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. சில ரெஸ்பாண்டன்ட் ஈவன் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸா இருப்பாங்க. ஆனா கம்பல்சரி ஒரு எதிர்மனுதாரராவது, அதாவது ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஆவது ஒரு ஸ்டேட் ஏஜென்சியா இருப்பாங்க. பொதுவா அந்த ரிட்ல பிரேயர் கேட்கும் பொழுது அந்த ஸ்டேட் ஏஜென்சிக்கு அகைன்ஸ்டா தான் கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் நம்ம ரிட்டா ஃபைல் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா அது வந்து ஒரு சூட் மாதிரியோ இல்ல ஒரு சிவில் நாமன்கிளேச்சர் மாதிரியோ ஆயிடும். ஸோ அப்போ ரிட்டு ஃபைல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி, எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம், ரிட் ஃபைல் பண்ண போறோம்னா ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எஸ், ஐ ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு சம் கைண்ட் ஆஃப் மை வயலேஷன் ஆஃப் மை ரைட்ஸ். இட் மே பி a legal right or a constitutional right. கண்டிப்பா என்னோட உரிமை மறுக்கப்பட்டிருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த உரிமையை மறுத்த அந்த நிறுவனம் இல்ல அமைப்புங்கிறது ஒரு அரசோ இல்ல அரசு சார்ந்த ஒரு அமைப்போ இருக்கணும். அதுதான் ஆர்டிகல் 12 டிஃபைன் பண்ணுது. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 12 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்டேட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க அந்த நிறுவனத்தை இல்ல அந்த அமைப்பை கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா நான் இப்போ ஒரு கேஸ்ல ரெஸ்பாண்டா இது பண்ணிருப்போம். அந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னோட கிளைண்ட் வந்து ஒரு உமன், சரியா? அவங்க வந்து she has obtained Kula against her husband through a Jamaat. She has obtained Kula against her husband through a Jamaat. குலாங்கிறது உமன் வந்து வாங்கக்கூடிய டைவர்ஸ். எப்படி ஒரு முஸ்லீம் மேல் வாங்குறத தலாக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி முஸ்லீம் உமன் வாங்குறத குலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஜமாத்தை அணுகி அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக என்ன பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ரிட்டு ஃபைல் பண்றாரு. அந்த ரிட்ல யாரெல்லாம் பார்ட்டியா காமிக்கிறாருன்னா பாருங்க, அந்த ஜமாத்தை பார்ட்டியா காமிக்கிறாரு, இவங்க ஒய்ஃப் அதாவது என்னோட கிளைண்ட்டை பார்ட்டியா காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா சம்பந்தமே இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி
அந்த சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சரை ஒரு மனுதாரரை காமிக்கிறாங்க. சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சரை யோசிங்க, 3 ரெஸ்பாண்டன்ட். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி. செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யாரு? ஜமாத். மூணாவது ரெஸ்பாண்டன்ட் யாரு? மை கிளைண்ட், தட் இஸ் ஹிஸ் ஒய்ஃப். சரியா? இப்போ ஏன் இவர் வந்து அந்த முதல் பார்ட்டியை மனுதாரரா சேர்த்தாருன்னா ரிட் நம்பர் ஆகாது. அதர்வைஸ் ரிட் would not be maintainable, because if you have to file a writ petition, you should be asking a prayer or relief or remedy against an agency of state, and you should be aggrieved by that particular state agency. அந்த ஒரு அரசு சார்ந்த துறை செயலால் உங்களுக்கு ஏதோ ஒரு உரிமை மறுப்பு ஏற்பட்டிருக்கணும், இல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்க ரிட்டை ஃபைல் பண்ண முடியும். அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிய ஒரு பார்ட்டியா சேர்க்கிறாரு. ஆனா அவர் கேட்கிற பிரேயர் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தட் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அகேன்ஸ்டா பிரேயர் கேட்கிறாரு. செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யாரு? ஜமாத். அந்த ஜமாத்துக்கு அகேன்ஸ்டா பிரேயர் கேட்கிறாரு. ஜமாத் அவர் என்ன சொல்றாருன்னா, Jamaat does not have legal authority to provide divorce. It is only for the court's duty to issue divorce or kula அப்படிங்கிறது அவருடைய grievance. So அதனால he is asking to call for the records passed by the second respondent and to quash the same. So இதுதான் வந்து அவருடைய prayer. அவர் கேட்டிருக்க பிரேயர் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா? ஜமாத்துக்கு அகேன்ஸ்டா. ஜமாத்துங்கிறது ஒரு அரசு அமைப்பு கிடையாது, அது ஒரு தனி மத ரீதியான ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு எதிராக நீ வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் அந்த கேஸை நம்பர் பண்ணுங்கிறதுக்காக அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அதை கொண்டு வராங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, ஹவு திஸ் பெட்டிஷன் இஸ் மெயின்டெனபிள், ஹவு திஸ் ரிட் இஸ் மெயின்டெனபிள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இது so anything it may be, but it should be decided only by the family court. How this constitutional court, by exercising writ jurisdiction, can issue an order against a non-state agency or some individual entity like a Jamaat, in which the state is not having any exercisable authority அப்படிங்கிறத கேள்வியை வச்சு மெயின்டெனபிலிட்டி போட்டாரு. நம்ம எந்த ஒரு கவுண்டரும் ஃபைல் பண்ணல. அதுக்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தவறுதலாக இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க, எங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு நிவாரணமும் கோரல, எனக்கு அகேன்ஸ்டா எந்த ரிலீஃபும் கிளைம் பண்ணல. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு மிஸ்ஜாயின்டர் ஆஃப் பார்ட்டி. அதாவது என்ன தவறுதலா இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க, அதனால என்ன இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனு போடுறாங்க. தென் we are remaining silent. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரோட பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா obviously this case would be non-maintainable. So now to remain silent is wise. எப்படினாலும் இந்த கேஸ் ரிட்டன் ஆயிடும், டிஸ்மிஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா, if that first respondent's claim is accepted that they have been wrongly included, அப்ப என்ன ஆகாது? ரிட் லை ஆகாது. So we have been waiting for that. இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இந்த ஜீ டெலிஃபிலிம்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல இந்த நம்ம அந்த ஸ்டேட் அப்படிங்கிற இதுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்னா எடுத்து பாக்குறாங்க. லோக்கல் ஆர் அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் கொஸ்டின். அத்தாரிட்டிஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அந்த ஜீ டெலிஃபிலிம்ஸோட கன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தட் இஸ் an authority should be within the territory of India or அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, எனி அத்தாரிட்டி வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னா தென் இட் வுட் பி அப்சர்ட். என்ன ஆயிடும்? அப்ப எந்த ஒரு நிறுவனம் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு டிசிஎஸ் மேல, ஒரு இன்ஃபோசிஸ் மேல கூட நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். பிகாஸ் அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லும் பொழுது இட் இஸ் வைடனிங் த ஸ்கோப் ஆஃப் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 226. அப்படி எடுத்துக்க முடியாது. இட் ஷுட் பி ரெட் ஆஸ் கன்ஜங்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அத்தாரிட்டிஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு அரசு என்பது ஒரு பண உதவியோ இல்ல பொருள் உதவியோ செய்து இல்ல அதோடைய முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். சரியா? ஜீ டெலிஃபிலிம்ஸ்ல ஒரு 5 கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. எதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக், ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற இது கீழே கொண்டு வரணும்னா என்னென்னலாம் இருக்கணும்? யூ ஷுட் டூ சம் பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆர் யூ ஷுட் பி ஃபண்டட் பை த ஸ்டேட் or you should be regulating the administration and having controllable
ஒர்க் லோட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சி டெலிஃபிலிம்ஸ்லங்கிற இதுல சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்ஜங்டிவ் டிஸ்டிங்டிவ் இதுல இட் இஸ் இம்மெட்டீரியல் வாட் இஸ் த வேர்ட்ஸ் யூஸ்ட். இப்போ இந்த ஆர்டிகல் 12 உடைய இதுபடி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் த கவர்மெண்ட். State includes the government and Parliament of India and the government and the legislature of each of the states and all local or other authorities within the territory of India or under the control of government of India. அப்ப அந்த ஆறுங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது ஜீ டெலிஃபிலிம்ஸ் பண்ணது கரெக்ட் தான். It is filing the case against an authority within territory of India, but whereas it is not controlled or regulated by the state agency. மக்களுடைய பணமோ இல்ல மக்களுடைய இதுவோ என்ன இல்லை அதுல இது பண்ணப்படலை அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ இப்போ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. If you have any doubts you can ask me. So it is immaterial. What are the words used? நம்ம அந்த அர்த்தம் என்ன, பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம இது பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலரா கேஸ் லாஸ் பார்க்கணும். உங்களுக்கு அசைன்மெண்ட் இந்த அதிகமா கேஸ் லாஸ் கொடுக்கறது காரணம் என்னன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு முழு வழக்கு நம்ம வந்து படிக்கவே மாட்டோம். மோஸ்டா ஏதாவது ரேரா எப்பயாவது பார்த்துருப்போம். ஒரு கேஸுடைய ஃபுல் ஒரு 30 பக்கம் ஜட்மெண்ட் இருக்குன்னா அதை பார்க்க மாட்டோம். அந்த புக்ல என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு 4 வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கேஸாவது முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். உங்க அசைன்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் லாவா இருந்தா என்னென்ன இருக்கணும், அந்த ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்டோட இஷ்யூ என்னன்னு இருக்கணும். அதுல ஜட்மெண்ட் என்ன வந்திருக்கு. இப்போ ஒருவேளை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் இன் விச் பெட்டர் வே இட் கேன் பி டன் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனோ இல்ல வியூவோ இருக்கணும். உங்க கேஸை பத்தி ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அதுல கோட் பண்ணிருக்கக்கூடிய மற்ற கேசஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். சரியா? ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும். அந்த அசைன்மெண்ட்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் இதா இருக்கணும். இதை பார்த்தா அது என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்கிறது எனக்கு புரியணும். தட் இஸ் ஒரு சாதாரண ஒரு லேமேனுக்கு கூட புரியணும். அந்த மாதிரி உங்களுடைய அந்த ரைட்டிங் இருக்கணும். சரியா?